ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக மகத்துவமான மேன்மைகளை பார்த்துட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக உம்முடைய மகத்துவமான உண்மைகளை கேட்கும்படி நீ செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் தெளிவுபட புரிந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1916 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இப்போ வரக்கூடிய எல்லா கேள்விகளையும் பதில்களையும் நிதானமாக நேரம் எடுத்து உள்வாங்கும் பொழுது தான் புரியக்கூடிய ஒரு சிறப்பு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? கேள்வி: மனுஷனாகிய இயேசு பெற்றிருந்த அதே ஜீவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெறுகிறாரா? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? மனுஷனாகிய இயேசு பெற்றிருந்த அதே ஜீவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெறுகிறாரா? அப்போ இந்த கேள்வி நமக்கு சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா கேட்டவர் என்ன நினைக்கிறார்னு தெரியலன்றது மாதிரி கூட சகோதரரே அங்கே பதில் சொல்லியிருப்பார். இந்த கேள்வி என்ன பண்ணிடுவார்னா நமக்கு புரிய வச்சிருவார். இந்த கேள்வியை நம்ம முதல்ல கவனிக்கும் பொழுது இவர் கேட்ட விதத்தில் 2 ஜீவன்கள் இருக்கின்றது மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம கேள்விக்குள்ள மறுபடியும் போகலாம் பாருங்க. மனுஷனாகிய இயேசு பெற்றிருந்த அதே ஜீவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெறுகிறாரா? பெறுகிறாரா அப்படின்னா ஃபியூச்சரில் கொண்டு போகிறார். பெற்றிருந்தாரா அப்படின்றது ஏற்கனவே ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது. இந்த காரியங்களை கவனிக்கும் பொழுது 2 ஜீவன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸிங்கை கேள்வியில் காமிக்கிறார். சகோதரருடைய பதிலுக்குள்ளாக கடந்து போகலாம். பதில்: கேள்வி கேட்டவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்பது பற்றி எங்களுக்கு நிச்சயமாக தெரியவில்லை. கேள்வி கேட்டவர் மனசில் என்ன நினைக்கிறார் என்று எங்களுக்கு நிச்சயமாக தெரியல. ஜீவன் அனைத்தும் ஒன்றே என்று 1ஆம் வால்யூமில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். சரியான பதில். ஜீவன் அனைத்தும் ஒன்றே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவுபடுத்தியிருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வால்யூமில் எழுதியிருக்கோம், நாமளும் படிச்சிருக்கிறோம். ஜீவன் என்பது ஜீவன், அவ்வளோதான். ஜீவன் என்பது ஜீவன். தேவன் ஜீவன் உடையவராய் இருக்கிறார். பிதாகிய தேவன் ஜீவன் உடையவராக இருக்கிறார். தூதர்கள் ஜீவன் உடையவர்களாக இருக்கிறார்கள். தூதர்களும் அதே போல இருக்கின்றார்கள். மனுஷனுக்கு ஜீவன் உண்டு, மிருகங்களுக்கு ஜீவன் உண்டு, பறவைகளுக்கும் மீன்களுக்கும் ஜீவன் உண்டு. ஆகவே நிச்சயமாக கர்த்தர் இயேசு முன்பு பெற்றிருந்ததை போல அவர் அதே ஜீவனை பெற்றார். முன்பு பெற்றிருந்ததை போல அவர் அதே ஜீவனை பெற்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறார். சுபாவம் வித்தியாசமானது. அது ரொம்ப முக்கியமான, நம்ம தொடர்ந்து இதை பற்றி ஆழங்களுக்குள்ள உள்ள போவோம். ஜீவன் ஒன்றுதான், சுபாவங்களில் வித்தியாசம் இருக்குது. எளிமையாக பகுத்தறிய முடியும். பிதாவாகி தேவனுக்கு இருக்கக்கூடிய ஜீவனும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முதல்ல இருந்த ஜீவனும் ஒரே ஜீவன் அல்ல. அதாவது சுபாவம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஜீவன் இல்லை, சுபாவம். அப்போது ஜீவன் எல்லாம் ஒன்று தான். இப்போ அந்த கை பாருங்க. பிதாகிய தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தூதர்கள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறார். எல்லாருக்குமே ஜீவன் ஒன்று தான். ஆனால் அந்த சுபாவத்தில் வித்தியாசங்கள் இருக்குது. இந்த பாயிண்ட்டை எல்லாருமே ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கலாம். ஜீவன் ஒன்று தான்,
சுபாவத்தில் வித்தியாசம் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். அடுத்தது திரும்ப வாசிக்கிறேன். தேவன் ஜீவன் உடையவராக இருக்கிறார், தூதர்கள் ஜீவன் உடையவர்களாக இருக்கிறார்கள், மனுஷனுக்கு ஜீவன் உண்டு, மிருகங்களுக்கும் ஜீவன் உண்டு, பறவைகளுக்கும் மீன்களுக்கும் ஜீவன் உண்டு. ஆகவே நிச்சயமாக கர்த்தர் இயேசு முன்பு பெற்றிருந்ததைப் போல அவர் அதே ஜீவனை பெற்றார். சுபாவம் வித்தியாசமானது. ஆகவே தேவன் தெய்வீக தலத்தில் அல்லது சுபாவத்தில் ஜீவனுடையவர். ஆகவே பிதாவாகிய தேவன் தெய்வீக தலத்தில் அல்லது சுபாவத்தில் ஜீவனுடையவர். இது ரொம்ப ஆழமாக புரியணும், பட் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். கேருபீன்கள் தங்களின் சொந்த தலத்தில் ஜீவன் உடையதாக இருக்கின்றன. அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு என்னவோ அதுக்கு ஏற்றபடி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜீவனை வச்சிருக்கிறாங்க. கேருபீன்கள் தங்களின் சொந்த தலத்தில் ஜீவன் உடையதாக இருக்கின்றன. தூதர்கள் தங்களுடையதிலும், மனுஷன் தன்னுடையதிலும், மிருகங்கள் போன்றவைகள் தங்களுடையவைகளிலும் ஜீவன் உடையதாய் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் தன்னுடைய சுபாவத்தின்படியே ஜீவன் உண்டு. வித்தியாசப்படுத்துகிறார். ஒவ்வொன்றிற்கும் தன்னுடைய சுபாவத்தின்படியே ஜீவன் உண்டு. அப்போ எதில் வித்தியாசம் கிடையாதுங்க, எதில் வித்தியாசம் இருக்குது கேட்கும்போது நீங்களே சொல்லிடலாம் மைண்டில். எதில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா சுபாவத்தில் வித்தியாசம் இருக்குது, ஜீவனில் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஆனாலுமே ரீடர்ஸ், கேட்குறவங்க, ஹியரர்ஸ் எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த எல்லாமே மிகவும் ஆழமான வெவ்வேறு கோணங்களுக்குள்ளாக உள்ள இறங்கக்கூடிய பதில்லாம் இருக்குது. பட் இந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கார். அதனால் நம்ம அதை பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இன்னும் வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே அடுத்தடுத்த கேள்விகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அடுத்தது, கர்த்தர் இயேசு முன்பு இருந்த அதே தளத்தில் அதே சுபாவமும் ஜீவனும் உடையவராக இயேசு இப்பொழுது இருக்கிறார் என்று கேள்வி கேட்டவர் அனுமானித்தால் நாங்கள் இல்லை என்று பதிலளிக்கின்றோம். ஸோ இந்த பதில் நல்லா கவனிக்கணும். சரிங்களா? கர்த்தர் இயேசு முன்பு இருந்த அதே தளத்தில், ஸ்டேஜ். இந்த முன்புனா இந்த இடத்துல எது நாங்கள் சொல்லலை, சகோதரருடைய மைண்டில் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இந்த முன்பு இருந்த அதே தளத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம எதை எடுத்துக்க முடியும்? ஒரே ஒரு வாய்ப்பு நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி இருந்த நிலை, பரலோகத்தில் பிதாவுடன் இருந்த ஒரு நிலை, முன்பு இருந்த தளத்தில் அதே சுபாவமும் ஜீவனும் உடையவராக கர்த்தர் இயேசு இப்பொழுது இருக்கிறார் என்று கேள்வி கேட்டவர் அனுமானித்தால் நாங்கள் இல்லை என்று பதிலளிக்கின்றோம். ஸோ கேள்வி கேட்டவர் முன்னாடி ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அதே போல தான் இப்போ இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இல்லைன்னு சொல்லி பதில் சொல்கிறோம். இவர் சொல்லக்கூடிய விளக்கத்தில் தெரிஞ்சிடும் நமக்கு. அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் ஆவியின் சுபாவத்துடன் ஆவியின் சிருஷ்டியாக இருந்தார். அவர் ஆவியின் சுபாவத்துடன் ஆவியின் சிருஷ்டியாக இருந்தார். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆவியின் ஜீவனை பெற்றார். அதற்கு மாறாக அவர் மனுஷனாகிய இயேசுவாக இருந்தபோது அவர் மனுஷ பலத்துடன், மனுஷ ஜீவனுடன், மனுஷ சுபாவத்தை உடையவராக இருந்தார். ஸோ இந்த இடங்கள் நிதானமாக புரிய வைக்கப்பட வேண்டிய இடங்கள். ஸோ இப்போ நம்முடைய ஆண்டவருடைய 3 நிலைகள், 3 தலங்கள், 3 ஸ்டேஜை மைண்டில் கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பிதா கூட இருந்தது, ஒரு தேவதூதன் என்கிற நிலைக்குள்ளாக அவர் இருந்தது. சரிங்களா? ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா இந்த தலம், இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனாக இருந்தது. சரிங்களா? ஸோ இந்த தலம் பார்த்தீங்கன்னா அவர் உயிர்த்தெழுந்து ஆவியில் உயிர்த்தெழுந்தார் இல்லையா, அந்த தலம். சரிங்களா? இந்த 3 தலங்களை மைண்டில் வச்சுக்கலாம். இந்த 3 தலங்களிலும், தலம்னா ஸ்டேஜஸ். சரிங்களா? இந்த 3 தலங்களிலும் அவருக்கு ஜீவன் ஒன்றுதான். சுபாவத்தில் தான் வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நமக்கு இது புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணலான்னா படிக்கும்போது புரிஞ்சிடும். கர்த்தர் இயேசு முன்பு இருந்த அதே தளத்தில் அதே சுபாவமும் ஜீவனும் உடையவராக இயேசு இப்பொழுது இருக்கிறார் என்று கேள்வி கேட்டவர்
அனுமானித்தால் நாங்கள் இல்லை என்று பதிலளிக்கின்றோம். ஸோ இந்த இடத்துல இந்த முன்புன்றதை நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்போது முன்னாடி இருந்ததுன்னு சொல்லி இடையில எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், சரிங்களா? ஆனால் இப்போ சகோதரருடைய விளக்கங்கள்லாம் கவனிக்கும் பொழுது, கேள்வி கேட்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மனுஷனாக இருந்தபோது ஒரு ஜீவன் இருந்துச்சு இல்லையா, அதே ஜீவனை தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு பெற்றிருக்கிறாரா அப்படின்னு கேட்டார். பெற்றிருக்கிறாரா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா அதே போல தான் இருக்கான்றதான் அங்கே கேள்வி வந்துருச்சு இப்போ, சரிங்களா? அப்போ அதனால தான் இப்போ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ அதனால தான் நம்முடைய சகோதரர் இங்கே சொன்னார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த அதே தளத்தில் அதே சுபாவமும் ஜீவனும் உடையவராக இயேசு இப்பொழுது இருக்கிறார் என்று நீங்கள் அனுமானித்தால் நாங்கள் எங்களுடைய பதில் இல்லை என்று சொல்கின்றோம் அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? எப்போ இது? மனுஷனாக இருந்தார், உயிர் தெழுந்தார், சரிங்களா? உயிர் தெழுந்திருக்கும் பொழுதும் இதே போல தானா? இதே போல மனுஷனாக இருக்கும் பொழுது தான் ஒரு ஜீவனும் சுபாவ தன்மைகளும் இருந்துச்சு இல்லையா? இதே போல தான் அப்பவுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இது பின்னாடி கூட எடுத்துக்கலாம். பின்னாடினா இது பிதா கூட இருந்தது, மனிதனாக இருந்தது, இப்போ உயிர் தெழுந்தது. இந்த 3 தளம் மறக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ மறுபடியும், சரிங்களா? இல்லை என்று பதிலளிக்கின்றோம். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் ஆவியின் சுபாவத்துடன் ஆவியின் சிருஷ்டியாக இருந்தார். அவர் ஆவியின் சுபாவத்துடன் ஆவியின் சிருஷ்டியாக இருந்தார். ஜீவன் ஒன்று தான், சுபாவம் வித்தியாசப்படுது. அப்போது மாம்சத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவன் இருந்துச்சு, அது மனித சுபாவத்துக்குரியது. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இப்போ அவர் உயிர் தெழுந்து போயிருக்கார் இல்லையா, அது ஆவியின் சுபாவத்துக்குரியது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆவியின் ஜீவனை பெற்றார். அதற்கு மாறாக அவர் மனுஷனாகிய இயேசுவாக இருந்தபோது அவர் மனுஷ பலத்துடனும் மனுஷ ஜீவனுடனும் மனுஷ சுபாவத்தை உடையவராக இருந்தார். அப்போ அவர் மனுஷனாக இருக்கும் பொழுது மனுஷ சுபாவம், பலம், ஜீவனுடையவராக இருந்தார். இப்போ மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ ஆவிக்குரிய ஒரு ஜீவனுடையவராகவும் ஆவிக்குரிய ஒரு சுபாவம் உடையவராகவும் பார்த்தீங்கன்னா இருக்கிறான்றதை சொல்றார். அடுத்ததுல லோகோஸ் அல்லது தேவனுடைய வார்த்தையாக அவர் ஆவியின் ஜீவனை பெற்றிருந்தார். லோகோஸ் அல்லது தேவனுடைய வார்த்தையாக அவர் ஆவியின் ஜீவனை பெற்றிருந்தார். அதற்கு பிறகு அவர் தம்மை பலியிட உலகத்திற்கு வந்தார். ஸோ இப்போ எங்கே போனார்? லோகோஸ் அல்லது தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லும் பொழுது இப்போ பார்த்தீங்க முதல் ஸ்டேஜ் இங்கே வந்துட்டார், சரிங்களா? ஓகே, திரும்ப வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும். லோகோஸ் என்பது இந்த ஸ்டேஜ் வந்துடணும், மனுஷன்னா இங்கே வந்துடணும், மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்னா 3ஆவது ஸ்டேஜுக்கு வந்துடணும். இப்போ தெளிவாக புரியுது இல்லையா? 3 தலங்கள் புரியுது இல்லையா? அப்போ எல்லா தலங்களிலும் ஜீவன் ஒன்று தான், அந்த ஜீவனுக்கான சுபாவங்கள் தான் வேறன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. இப்போ முதல் ஸ்டேஜ் ஆகிய அந்த லோகோஸுக்கு நம்ம திரும்பவும் போவோம். லோகோஸ் அல்லது தேவனுடைய வார்த்தையாக அவர் ஆவியின் ஜீவனை பெற்றிருந்தார். ஆவியின் ஜீவனை பெற்றிருந்தார். அதற்கு பிறகு அவர் தம்மை பலியிட உலகத்திற்கு வந்தார். அவர் தம்மை பலியிட்ட போது பிதா அவருக்கு செய்ய சொல்லியிருந்த பணியை செய்து முடித்தார். பிறகு பிதா அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இந்த 3ஆவது ஸ்டேஜ், சரிங்களா? எழுப்பினார். கர்த்தர் இயேசு இந்த மாற்றத்தை பல்வேறு வடிவங்களில் தோன்றி கர்த்தர் இயேசு இந்த மாற்றத்தை பல்வேறு வடிவங்களில் தோன்றி வித்தியாசமான சுபாவத்தில் தாம் ஆவியின் சிருஷ்டியாக இருப்பதை வெளிப்படுத்தினார். வித்தியாசமான சுபாவத்தில் தாம் ஆவியின் ஜீவியாக இருப்பதை வெளிப்படுத்தினார். அவர் தம்மை மனுஷனாக வெளிப்படுத்தவில்லை. அவர் தம்மை மனுஷனாக வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆவியின் சிருஷ்டியாக வெளிப்படுத்தினார். அதே சமயத்தில் மனுஷ சுபாவத்திலிருந்து தேவ சுபாவத்திற்கு மாறியதை காண்பித்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நமக்கு கேள்வி நல்லா புரிஞ்சிருச்சு, பதிலும் புரிஞ்சிருச்சு, சரிங்களா? இடையில அவர் பேசினதும் நம்ம பேசினதும் உள்ள சில காரியங்கள் டிஸ்கஷனில் இருந்திருக்கும். இப்போ தெளிவாக ஒரு முடிவுக்குள்ளாக அவர் சொன்ன வார்த்தைகள் எடுத்து நம்ம கவனிக்கலாம், சரிங்களா? கேள்வி என்னது? மனுஷனாகிய இயேசு பெற்றிருந்த அதே ஜீவனை
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெறுகிறாரா? ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், நம்முடைய அடையசகத்துடைய முதலாம் வருகையில் அவர் மனுஷனாக வந்திருக்கும் பொழுது ஒரு ஜீவன் இருந்துச்சு இல்லையா? இப்போ இங்கே நிறுத்திக்கோங்க. இங்கே இருந்து நம்முடைய அடையசகத்து மரித்து உயிர் தெழுந்துட்டார் இல்லையா? இப்போ அவருக்கு அதே ஜீவன் தானே? கை பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு ஜீவன் இருக்கு இல்லையா? இதே ஜீவன் தான் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி என்ன பண்ணாங்கன்னா கேட்டாங்க. சரிங்களா? அப்போ பதில் என்னது? கேட்டவர் என்ன மாதிரி ஒரு கோணத்தில் கேட்டிருக்கான்றது எங்களுக்கு நிச்சயமாக தெரியல அப்படின்னு சொல்லி, அவர் மனசில் என்ன நினைக்கிறான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னார். சொல்லிட்டு தான் முக்கியமான பதிலில் இங்கே பிளேஸ் பண்ணுறார். ஜீவன் தான், ஜீவன் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கப்புறமா புரிய வைக்கிறார், இந்த ஜீவனுக்கான சுபாவங்கள் வேற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். அப்படி பண்ணும்பொழுது தான் பிதாகிய தேவன் ஜீவனுடையவராக இருக்கிறாரு. நம்முடைய அடையசுக்கிறதுக்கும் ஜீவன் இருந்தது முன்னாடி, சரிங்களா? பின்னாடியும் இருந்துச்சு, அதுக்கப்புறமும் இருக்குது. தேவ தூதர்களுக்கும் ஜீவன் உடையவர்களாக இருக்கிறாங்க. மனிதர்களும் அதே போல, மிருகங்களும் அதே போல, பறவைகளும் மீன்களும் அதே போல, எதே போல ஜீவன் உடையவராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து முடிக்கிறார். ஆனால் சுபாவத்தில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்திருக்கும் பொழுது ஜீவன் ஒன்று தான். இப்போ பாருங்க, ஜீவன் ஒன்று தான், ஆனால் சுபாவங்கள், மனித சுபாவம், மனித தன்மை இப்படி வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சார். இப்போ அவர் மரித்தாரு, உயிர் தெழுந்தாரு, ஜீவன் ஒன்று தான். அது பார்த்தீங்கன்னா ஆவியின் சுபாவம். அப்போ ஆவிக்குரிய அந்த ஜீவனை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சார். அப்போ அதனால இதுதான் இங்கே சொல்லப்பட்ட இந்த பதிலாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியுதுன்றதை நாம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்திருக்கும் பொழுது ஜீவன் ஒன்று தான், அதுக்கு முன்னாடி இருக்கும் பொழுதும் ஜீவன் ஒன்று தான், பின்னாடி இருக்கும் பொழுதும் ஜீவன் ஒன்று தான். பின்னாடினா உயிர் தந்ததுக்கு அப்புறமா, ஸோ இப்போனா மனிதனாக இருக்கும் பொழுது, இதுக்கு முன்னாடினா லோகஸாக இருக்கும் பொழுது, சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஜீவன் ஒன்று தான், ஆனால் அந்த சுபாவத்தில் வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு புரிதல் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு. அப்போ மனிதனாக அவர் மரித்தார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், ஜீவன் ஒன்று சுபாவம் வேறுன்றதை புரிய வச்சிருக்காரு. தொடர்ந்து இந்த காரியங்கள் என்ன பண்ணலாம்னா நம்ம தியானிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, இப்பொழுதும் கூட எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றிருந்த ஜீவனை குறித்து ஒரு சில விளக்கங்களை நாங்கள் கேட்டிருந்தோம். இந்த காரியத்தை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாக தியானிக்கவும் நிதானிக்கவும் தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.